நம பார்வதீவதை ஹரஹர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமான நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். நமக்கு பிடிக்காத ஒரு செயலை நம்மை கெடுக்கும் எண்ணத்தோட நீதிக்கு புறம்பா ஒருத்தர் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய செயலை தடுத்து ஏன் அவரையே இல்லாமல் ஆக்கிறதுக்கு அவர் வாயில் மண்ணை அள்ளி போடுன்னு சொல்கிறது பாண்டி நாட்டில் ஒரு வழக்கு. என்னதான் ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணாலும் அப்படி சொல்கிறது சரியில்லை தான். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். நமக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருப்பது நாம் அறியாமையால் பல பிறவிகளில் செய்த வினைப்பயன்கள். சரி, செஞ்சிட்டோம், இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதான்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாம் நிலையில்லாததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு நிலையான இறைவன் திருவடியை அடைய விரும்பி அவனை முழுமையாக சரணடைந்த உயிர்களுக்கு அவர் குருவாக வெளிப்பட்டு தீட்சையில் அவரவர் பக்குவத்திற்கேற்ப அந்த பல வினைகளெல்லாம் போக்கி அருள்கிறார். நல்வினைகள் புண்ணிய பயனாகி இன்பமாகவும் தீவினைகள் பாவ பயனாகி துன்பமாகவும் கழிக்க நமக்கு நிறைய பிறவிகள் வந்துட்டே இருக்கு. அப்போது இந்த வினைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நமக்கு பிறவியே வருது. அதை ஒரு ஆளாக உருவம் பண்ணினா அவர் செயலை தடுத்து அவனை முடக்கி அவனையே அழித்து இல்லாமல் பண்ணுறதுக்கு அவன் வாயில் ஒருத்தர் மண் அள்ளி போடுறாராம். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம சிவபெருமான் தான். இதை ஞாயிற்கடைப்பட்ட நம்மையும் பொருட்படுத்தி தாயிற் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் மாயப்பிறப்பெருத்து ஆண்டான் என் வல்வினையின் வாயிற்பொடியட்டி பூவல்லி கொய்யாமோன்னு திருவாசகம் திருப்பூவல்லி பதிகத்தில் மாணிக்க வாசகர் அருள் செய்கிறார். எந்த தகுதியும் இல்லாத என்னையும் ஒரு ஆளாக மதித்து இதுவரை நான் எடுத்த எல்லா பிறவிகளிலும் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னை வழி நடத்தி என்னை பக்குவப்படுத்தி எனக்கு நல்லது பண்ண சாமி இப்போ என் மேலே கொண்ட அளவில்லாத கருணையின் காரணமாக வினைன்னு ஒன்று இருந்தாதான பிரச்சனை. இவனுக்கு பிறவி வருது, அதையே முடிச்சிட்டோம்னா இவனுக்கு முக்தி கொடுத்து நம்ம திருவடியிலே வச்சுக்கலாமேங்கிற நினைப்போட அந்த வினையின் வாயில் மண்ணை அள்ளி போட்டு என் பிறவி நோயை முடிச்சு வைக்கிறார். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? நம்முடைய அறிவு, திறமை, பணம், பதவின்னு எல்லாத்தையும் கைவிட்டு இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, இது என் முயற்சியால் கிடைச்சதும் இல்லை, எல்லாம் உன்னுடைய கருணை தான்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மை முழுசாக அவர்கிட்ட ஒப்படைச்சு அவரை வணங்குவது மட்டுமே நாம் செய்யக்கூடிய செயல்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அவரை வழிபடுவதற்கு பூ எடுக்கும் பதிகமான திருப்பூவல்லியில் இந்த குறிப்பை நமக்கு மாணிக்கவாசகர் அருள் செய்கிறார். இந்த ஆனிமகம் மாணிக்கவாசகர் குரு பூஜை தினத்தில் அவரை வழிபடுவதோடு அவர் அருள் செய்த திருவாசகத்தையும் ஓதி உணர்ந்து அதில் சொல்லியபடி இறைவனை வழிபட்டு நம்முடைய எல்லா செயல்களையும் கைவிட்டு அவரை முழுமையாக சரணடைந்தா நம்முடைய வினை ஒளிந்து போவது முக்காலும் உண்மை. அதற்கு மாணிக்கவாசக சுவாமியினுடைய குருவருளும் திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமியினுடைய திருவருளும் நமக்கு எப்போதும் துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவதையே ஹரஹர மகாதேவா.